மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிர்மலா மகளிர் கல்லூரி 2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் பயிலும் மாணவர்களுக்கான காணொளி பகுதி 1 தமிழ்த்தாள் 4. செகண்ட் இயர்ல 4th செமஸ்டர்ல பார்ட் 1 தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் 4 அதற்கான செய்யுள் படப்பகுதி, அதிலிருந்து குறுந்தொகை அப்படிங்கிற பாடப்பகுதி ஒரு 2-3 செய்யுள்களை பத்தி நம்ம போறோம். மாணவர்களே, முன் முனைவர் ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ் துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். குறுந்தொகை அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை நூல்கள்ல ஒன்றுதான் குறுந்தொகை. அதுல 8 தொகை நூல்கள்ல 8 நூல்கள் இருக்கின்றன. 5 அகநூல்கள், அகப்பொருள் பற்றிய நூல்கள், 2 புறப்பொருள் பற்றிய நூல், ஒரு அகப்புறம் பற்றிய நூல். இது நம்ம இலக்கிய வரலாறுலயே நம்ம இத படிப்போம். இப்போ அகப்பொருள் அந்த இலக்கியங்கள் 5 இலக்கியங்களுள் குறுந்தொகை நூல் அறிமுகம் வேணும் இல்லையா? பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இலக்கியத்தை பத்தி நம்ம என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல குறுந்தொகையை பத்தி பார்க்கலாம். குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் 8 தொகை நூல்களை தொகுத்து சுட்டும் பழம்பாடலில் நல்ல குறுந்தொகை அப்படின்னு சிறப்பித்து கூறப்படுகிறது. நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று 10 பொங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கல்வியோடு அகம்புறம் என்று இத்திரத்து 8 தொகை நம்ம ஒரு வெண்பா படிக்கிறோம் இல்லையா? குறுந்தொகையினுடைய அடிமொழி நல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் குறைந்த அடிகளை உடைய பாடல்களின் தொகுப்பாக இருப்பதால் குறுந்தொகை அப்படின்னு சொல்லி இது சொல்றாங்க. அதாவது ஏனைய பழந்தமிழ் நூல்களைப் போல் இதுவும் 400 பாடல்களின் தொகுப்பாகவே இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சில பாடல்கள் இடையில சேர்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா 235 பாடல்கள் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் அதிகமா மேற்கோள் காட்டப்படுகிறது. அது மட்டும் கிடையாது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, 8 தொகை நூல்களில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகையாகும். பாத்தீங்கன்னா, நற்றிணை, அகநானூறு ஆகிய பாடல்களின் தொகுப்பை இருக்கும். இந்த நூலை தொகுத்தவர், அதாவது குறுந்தொகையை தொகுத்தவர் ஓரிக்கோ அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சாலும் தொகுப்பித்தவர் பெயர் கிடைக்கப்பெறவில்லை, குறிப்பிடத்தக்கது. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னா இந்த பாடலை எழுதிய புலவராக இருக்கலாம், இல்லை நிறைய புலவர்களுடைய பாடல்களை தொகுத்து அதை ஒன்றாக கொடுத்தவர். தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி யார சொல்ற அப்படின்னு சொன்னா, இட வசதிகள் கொடுத்து பொருளாதார வசதிகள் கொடுக்கக்கூடியவங்களை நம்ம தொகுத்தவர், தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி இல்லையா? சரி, குறுந்தொகையினுடைய நூல் அறிமுகம். என்ன பாடல் நமக்கு செய்யுள் பகுதி கொடுத்திருக்காங்க மாணவர்களே? குறுந்தொகையினுடைய 162வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா இதனுடைய பாடியவர் கருவூர் பௌத்திரனார். இவர் இயற்றியதாக இந்த ஒரு பாடல் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய திணை முல்லை. அதாவது திணை அப்படிங்கிறது எப்படி எதை வச்சு நம்ம கணிக்கிறாங்க, டிசைட் பண்றாங்க அப்படின்னா, பாடலில் வரக்கூடிய கருப்பொருளை வச்சு இது இந்த திணை பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முல்லை திணை பாடல் அப்படின்னு சொன்னா காடு பற்றிய செய்திகள் வந்திருக்கலாம், இதனுடைய தெய்வங்கள் பற்றி, இதனுடைய தொழில், இந்த பாடல என்ன தொழில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த திணை அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வருது. இது என்ன கூற்று, யாருடைய கூற்று அப்படின்னு சொன்னா, வினைமுற்றி மேலும் தலைமகன் முல்லைக்கு உரைப்பானாய் உரைத்தது. நீங்க முல்லை திணையே வந்துச்சு, காடு இல்லையா? காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லை திணை. வினை அப்படின்னா செயல், ஒரு செயலை, அதாவது தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அகப்பாடல்கள் தலைவன் தலைவியினுடைய காதலை பற்றி சொல்லுவாங்க. களவியல் கற்பியல்னு சொல்லுவாங்க. அதாவது திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை களவியல் அப்படின்னு சொல்லி, திருமணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கற்பியல் அப்படின்னு சொல்லி நமக்கு அகத்திணைப்பாளர்கள் சொல்கின்றனர். இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிரிவு, தலைவன் தலைவி பிரிஞ்சு போவாங்க. தலைவன் என்ன காரணத்துக்காக பிரிதல் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அரசனுடைய ஆணைப்படி தூது செல்வதற்காக பிரிந்து செல்வார், இல்லைன்னா பாடம் படிப்பதற்காக ஓதி பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்போ திருமணத்துக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா மணமகன் படிக்கிறதுக்காக வெளியூர் போவாங்க. அப்போ ஓதி பிரிவுன்னு சொல்லுவாங்க. பொருள் வயல் பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் சம்பாதிப்பதற்காக தலைவியை விட்டு பிரியக்கூடியதுதான் பொருள் வயல் பிரிவு.
அப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வினை முற்றி மேலும் ஒரு செயலை செய்து முடித்து விட்டு வரக்கூடிய அந்த தலைவன் முல்லை மலருக்கோ முல்லை திணைக்கோ உரைப்பதாய் கூறப்படுவதுதான் இந்த பாடல். தலைவன் கூற்றாக இந்த பாடல் அமைகிறது. என்ன விளக்கம், கூட்டு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் தான் மேற்கொண்ட செயல்களை முடித்து திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வரும் பொழுது வழியில் முல்லை கொடிகளில் இருந்து அரும்புகளை பார்க்கிறான். அவை தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல் அவனுக்கு தோன்றுகிறது. முல்லையை பார்த்து, நீ தனிமையில் இருப்பவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவையா, இது உனக்கு தகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது பிரிஞ்சு தலைவன் தனியா இருக்கிறான். முல்லை மலருக்கு அவருடைய அரும்புகள் இயற்கையாகவே மலர்ந்த தன்மையோடு இருக்கிறது. தலைவனுக்கு அந்த முல்லை மலரை பார்க்கும் பொழுது அது தன்னை பார்த்துதான் சிரிக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒரு கேக்குறேன். நான் தனியா இருக்கிறேன், தலைவியை பிரிஞ்சு நானே தனியா இருக்கிறேன், நீ என்னை பார்த்து இப்படி சிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி நகையாடுவது தகுமோ அப்படின்னு சொல்லி, இதுதான் அந்த கூற்றினுடைய விளக்கம். பார்க்கலாம் பாருங்க. கார்புறந் தந்த நீருடை வியன்புலத்து பலர்புகு தருவும் புல்லென மாலை முல்லை வாழியோ முல்லை நீ நின் சிறுவெண்முகையின் முறுவல் கொண்டனை நகுவை போல காட்டல் மோ மற்றிது தபியோர் மாட்டே. இப்படி என்ன சிரிக்கிறது உனக்கு மழை மழை காலத்தில் அந்த மலர்ந்திருக்கக்கூடிய பாருங்க என்னுடைய பொருள். முல்லையே நீ வாழ்வாயாக. யார்கிட்டயும் ஒரு பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, பழைய திரைப்படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா, மன்னா வாழ்க, கொற்றவனே வாழ்க அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்லிட்டு அவங்க கொண்டு செய்தியை சொல்லுவாங்க இல்லையா? அதே போல மன்னரை மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களையும் வாழ்த்து விட்டு போடுற மாதிரியான ஒரு இது. முல்லையே நீ வாழ்வாயாக. முல்லையே கார்காலத்து மழையால் பாதுகாக்கப்பட்ட நீரையுடைய அகன்ற நிலத்தின் கண் பலரும் தம் வீடுகளுக்கு செல்லும் ஒளி இழந்த மாலை காலத்தில் நீ உன் சிறிய வெண்ணிறமான அன்புகளால் புன்னகை கொண்டாய். அது தன் துணையை பிரிந்து தனிமையுடன் இருப்பவர்களை பார்த்து நீ எள்ளி நகைப்பது போல் உள்ளது, இது உனக்கு தகுமோ அப்படின்னு சொல்லி, நீ வாழ்வாயாக. சில நேரத்துல நீ ரொம்ப அழகா அப்படியே புன்னகை பூத்த மாதிரி நீ என்ன செஞ்சிருக்க, வெள்ளிரமான அரும்புகளால் சிரிக்கிற நீர், அதை மலர்ந்திருக்கிறாய். சொல்ல முல்லைப்பூ போன்ற பற்களுடைய வரிசையை நமக்கு ஓமையா சொல்லுவாங்க இல்லையா? அது தலைவன் இப்படி சொல்றான். அது எப்படி தெரியுமா இருக்கு, பிரிந்து தனிமையில இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீ சிரிப்பு எள்ளின்னு கேலி பண்ணி நீ சிரிப்பது போல இருக்கு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. சிறப்பு குறிப்பு என்னன்னு சொன்னா, பொதுவாவே பாத்தீங்கன்னா கார்காலம் தொடங்குவதற்கு, அதாவது பிரிந்து போவான் இல்லையா தலைவன், கார்காலத்தில் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவான். கார்காலம் தொடங்குவதற்கு முன்பே வந்து விடுவதாக தலைவியிடம் கூறி தலைவன் செல்கிறான். இப்பொழுது கார்காலம் வந்துவிட்டது, மழை பெய்ய ஆரம்பித்தது. கார்காலம்னாலே மழை வந்துடுது இல்லையா? ஆனா தான் கார்காலத்திற்கு முன்னதாகவே வராததால் முல்லை தன்னை பார்த்து சிரிப்பதாக தலைவன் எண்ணிக்கொள்கிறான், நினைக்கிறான். முல்லை சிரிக்கவில்லை. இவனுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ். ஐயோ மழை காலத்துல வருவோம்னு சொல்லிட்டு வந்த தலைவி கிட்ட நம்ம திரும்பி போகலையே, முல்லை மலரானது தன்னை பார்த்து சிரிப்பது போல். இதுதான் பாடலின் பாடல் 330வது பாடல். இது தலைவியை கூறுவது போன்ற. இதனுடைய ஆசிரியர் பாடியவர் கீரன் ஏற்றியனார். மருதத்திணை பாடல் என்னன்னு பாருங்க. பிரிவிடை வேறுபட்ட கிழத்திக்கு கிழத்தி தோழிக்கு சொல்றான். கிழத்தி அப்படின்னு சொன்னா தலைவி அப்படின்னு சொல்லி, கிழத்தி அப்படின்னா உரிமை உடையவள், தலைவனுக்கு உரிமை உடையவள். கூற்று விளக்கம் என்ன? தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான். தலைவி பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் வேற இருந்தாலும் இருக்கும் இல்லையா, பிரிந்து போனா, இந்த மாலை நேரத்தில் நான் துன்பத்தால் தனிமையில் வாடுகிறேன். சென்ற நாட்டில் இந்த மாலை காலமும் தனிமையும் இல்லையோ என்று தலைவி தோழியிடம். தலைவன் பிரிஞ்சு போயிட்டான். அவ கேக்குறாள், இப்படி நான் தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறேன்ல, தலைவன் போன ஊர்ல இந்த மாதிரி சாயங்கால நேரம் வராதா? அங்க தனிமை இருக்காதா? தலைவன் தன்னை தேட மாட்டானா? தன்னை நினைக்க மாட்டானா? அப்படின்னு சொல்லி தலைவி தன்னுடைய தோழிக்கு கூறுவது போன்ற
நலத்தகை புலைத்தி பசை தோய்த்து எடுத்து தலைப்புடை போக்கி தன் கயத்திட்ட நீரில் பிரியா பருத்திரி கடுக்கும் பேரிலை பகண்டை பொதி அவிழ் மாண்பு என் கடுங்கள்ளின் மனமில தமிழும் புன்கண் மாலையும் புலமும் என்று கொள் தோழியவர் சென்ற நாட்டே. இந்த மாலை நேரமும் புலம்பக்கூடியவர்களும் அந்த ஊர்ல தலைவர் சென்று அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்களா வந்து தன்னுடைய தலைவர் வந்து தன்னுடைய தோழி கிட்ட ஒரு பாடல். மாணவர்கள், இந்த 2 குறுந்தொகை பாடல்களும் தலைவன் தலைவி பிரிவையும் உணர்த்தி பிரிவின் கொடுமையையும் உணர்த்துகிறது. உவமைக்கு பகன்றைமர்களை சான்ற ஆசிரியர்கள் மிகவும் அருமையான ஒரு பாடல். குறுந்தொகை பாடலில் இருந்து நம்ம 2 பாடல்களுடைய பொருளை நம்ம பார்த்தோம். மற்றொரு காணொளி ஒரு உங்களை சந்திக்கிறேன் மாணவர்களே. நன்றி. அன்புடன் நன்றி.